எஸ். பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாரையும் போல சாதாரணமாக வாழணும் ஆசையாக இருக்கு. மை நேம் இஸ் போல்ட் கண்ணன். போல்ட் கண்ணனா? அது என்ன போல்ட்? விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு, திவ்யா பிள்ளை, அவினாஷ், பப்ளு, அதாவது பிருத்திவிராஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கேஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஆறுமுககுமார், இசை ஜஸ்டின் பிரபாகர், பிஜிஎம் சாம் சிஎஸ். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதாநாயகன் அதாவது விஜய் சேதுபதி தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக மலேசியாவுக்கு வரார். Attention all units, this is an emergency. அங்கே மலேசியாவில் வந்தோடனே ஏர்போர்ட்லேயே யோகி பாபாவை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறார் தன்னுடைய உறவினராக. அவர் கூப்பிட்டு போயிட்டு அவர் வீட்டை தங்க வைக்கிறாரு. அந்த வீட்டுக்கு எதிர்த்து இருக்கிற ஹீரோயின் கதாநாயகி அவங்கள பார்த்து இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்கக்கிட்ட அவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஹோட்டல்லையும் இவர் வேலை செய்கிறார். அது மூலிமா இவங்க அறிவுமாயி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோகி பாபுவோட தோழியாக திவ்யா பிள்ளை வராங்க. அவங்களுக்கும் பண கஷ்டம், கதாநாயகிக்கும் பண கஷ்டம். இவங்களுடைய பண கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக இவர் போய் கேம்பிளிங் அதாவது சீட்டாட்டம் ஆகிறதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல இல்லை இவரை ஏமாற்றி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு மிரட்டி அனுப்புகிறாங்க யோகி பாபியும் விஜய் சேதுபதியும். இதுலேருந்து இந்த வில்லன்கிட்ட வந்து தப்பிக்கணும், இதில் 10 வரைக்கும் இவங்களுடைய கடனை அடைக்கணுன்றதுக்காக பேங்க்கில் கொள்ளையடிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி விஜய் சேதுபதி பேங்க்கில் போய் கொள்ளையடிக்கிறார். அதாவது பேங்க்கில் இருந்து வர ஏடிஎம்மோட வண்டியை நடு ரோட்லேயே நிற்க வச்சு அங்கே மறித்து அங்கேருந்து அந்த பணத்தை அங்கேருந்து கொள்ளையடிக்கிறாரு 40 கோடி ரூபாவை. இது வில்லனுக்கும் தெரிஞ்ச போது அந்த பிருத்திவிராஜ் பப்ளு அவர் போலீஸ் அவருக்கும் இவர் தான் கொள்ளையடிச்சான்றது தெரிஞ்சது. இவங்க 2 பேருமே எங்களுக்கு மொத்த பணமும் வேணும்னு சொல்லி விஜய் சேதுபதி மிரட்டுறாங்க. இவர் யார்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராரு, கதாநாயகோட பிரச்சனை தீர்க்கிறாரா, இதுதான் மிச்ச கதை. என் முன்னாடி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நான் தைரியமாக போல்டாக தட்டி கேட்பேன். காரு, பைக்கு, சைக்கிள் எல்லாத்துலையும் இந்த போல்டை கழட்டி வித்துருவானே. டார்க் வெப்ல இதுக்கெல்லாம் சைட்ஸ் இருக்கு. டார்க் சாக்லேட்டா? ரொம்ப அழகா இருக்கு. நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் போல தெரியுது. இடிக்கும் மின்னலுக்கும் நடுவில் கரண்ட் மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்க? என்ன பண்ணுறது நான் பிளான் பண்ணிட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வெறும் லவ் ட்ராக்கே சொல்லி ரொம்ப இழுத்துடுறாங்க. அது கதை அது வரையும் நகரவே இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் மிச்சம் நம்ம சொன்ன அந்த கதையை இன்டர்வலுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற கதையை சொல்லி கடைசியில் முடிக்கிறாங்க. இதுதான் முடிக்கிறாங்க. இதுக்கு மலேசியாவுக்கு போய் இந்த கதையை எடுக்கணுமான்றது தெரியல. அது இல்லாமல் பேங்க்கு ரேப்பரியை வந்து நடு ரோட்டில் அதுவும் மலேசியாவில் வண்டியில் நடு ரோட்டில் நிற்க வச்சு கொள்ளையடிக்கிறதுன்றதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. படம் போய் பார்க்கலாம். யோகி பாபுவும் காமெடின்ற பேரில் நிறைய பண்ணுறாரு. சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்றது தான் உண்மை. படம் பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். நீயாடா இதெல்லாம் பண்ணு? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.